வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி லெசன் 5th ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து புத்தெழுச்சி இயக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது வங்காள சீர்திருத்தவாதிகளை வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்து புத்தெழுச்சி இயக்கம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். இந்த தயானந்த சரஸ்வதி ஆறி போய் தான் சாப்பிடுவாங்களாம். தயக்கமாக இருக்குதுன்னு சுடு சாப்பாடு தயங்கி அது ஆறி போச்சான். அப்போ தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் 1875 முக்காவாசி ஆறி போச்சான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பஞ்சாப். ஆரியா பஞ்சா இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் போடுவார். ஓகேங்களா. பஞ்சாப்ல ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுள் தலைமையேற்றது. பஞ்சாப்ல தான் ஆரிய சமாஜம் தலைமையேற்றது. இது 1875 நிறுவப்பட்டது. ஓகேங்களா. முக்காவாசி ஆரி போச்சுங்கிறாங்களா. இந்த அமைப்பை நிறுவியவர் மேலை கங்கை சமவெளியில அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். எங்க திரிஞ்சிட்டு இருந்தார்னா மேலை கங்கை இருக்குல்லையா, கங்கை சமவெளியில அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும் போது இருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியால உருவாக்குனாங்க. இது 1824 1883 வரைக்கும், 1824 1883 வரைக்கும். ஓகேங்களா. சுவாமி தயானந்தத்துக்கு பின்னாடி தன் கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாப்ல தங்குறாரு. 24 83 வரைக்கும் தங்கி வாழ்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பஞ்சாப்ல தங்குறாரு. இவரோட நூலை சத்தியார்த்த பிரகாஷ் இது தயங்கி ஆத்தி வச்சிருக்காரு. அதே மாதிரி நூலையும் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற பேர்ல பண்ணியிருக்காரு. அடுத்தது பெரும்பாலோரால் இது நிறைய பேர் படிச்சிருக்காங்க. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களுக்கு அயல் நாட்டு சென்றால் தீட்டுன்னு சொல்லப்படுவதும் மறைநூல்களை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை திருமணம், விதவை மறுமணம், அப்புறமேட்டு அயல் நாட்டுக்கு போனால் தீட்டுன்னு சொல்றது எல்லாமே மறைநூல்களில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு என்று அறிவித்தவர் தயானந்த சரஸ்வதி. அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல். இவர் பிரம்ம சமாஜத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் வரும். ஓகேங்களா. பிராமணர் மேலாதிக்கம். ஓகேங்களா. பிராமணரோட மேல் ஆதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பதாகும். இவர் சொன்னது பாருங்க, அவங்க சொன்னதே தான். ஒன்று என்ன பண்ணுங்க, ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடை நிராகரித்தல், பிராமண மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல், இது எல்லாமே சொல்றாங்க. ஓகேங்களா. ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. ஆரிய சமாஜம் என்ன பண்றது, இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை தான் மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். இந்து மதத்துல இருந்து மூட நம்பிக்கை மறுத்தது, ஆனா அதோட முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம்னு சொல்றாங்க. ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மத மாற்றம், அதாவது அப்போ அந்த டைமில் மதம் மாற்றிட்டு இருந்தாங்க, கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த நடவடிக்கைகளை நிறுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டுச்சு. எதுனா ஆரிய சமாஜம். இதன் முக்கிய குறிக்கோள் எதிர்மத மாற்றம் என்பதாகும். இது என்னது, திரும்பவும் எதிர்மத மாற்றம் வரணும். ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றிய சுத்தி இயக்கம் சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்துச்சு. ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களிலும் கல்வி பரப்பிலும் பணிகளிலும் முக்கிய சாதனை புரிஞ்சது. சமாஜம் பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சம். கல்கத்தாவுக்கு பக்கத்தால் இருந்த தட்சணேஸ்வரம். ஓகேங்களா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சணேஸ்வரம் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது 1836 அப்படியே 1886 வரைக்கும் 36 பஜனை பாடல்களை மனமுறங்கி பாடுவதை வழிமுறைகள் மூலமா பேரின்ப நிலையை அடைந்த நிலையில ஆன்மீக ரீதியான கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஓகேங்களா. பஜனை பாடுவதை போன்று மனமுருகி பாடினா அந்த வழிமுறைகள் மூலமா பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில
ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. புனித தாயான கடவுள் எதுனா காளியோட தீவிர பக்தராக அவர் இருந்திருக்காரு. திருவிளையாடல்கள் திருவிளையாடலாம் நடந்திருக்கு, அது வந்து முடிவற்றவைன்னு சொல்கிறாங்க. அவருடைய கருத்துப்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டிருக்கு. அதாவது அவர் கருத்துக்கள் வந்து எல்லா மதங்களும், உலகத்தில் இருக்க எல்லா மதங்கள் எல்லாருமே எல்லோருக்குமான மூலக்கூறுகளே இருக்கு. அவற்றை பின்பற்றினால் அவை வந்து வீடு பேறு அடைவதற்கு இட்டு செல்லும். நம்ம வீடு பேரை பற்றி தேவநேந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பா இல்லையா, அவர் வந்து அந்த வீடு பேற்றுக்கு இட்டு செல்லும்னு சொல்றது இவர் தான். யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு அவர் கூறுறாரு. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே. ஜீவன் என்பதே சிவன்னா வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனேன்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை தான் கடவுளுக்கு செய்யப்படும் சேவைன்னு யார் சொன்னார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. அவர் அமைக்கல, ராமகிருஷ்ண மிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையே பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதிருப்தி, அதாவது பிரம்ம சமாஜம்லாம் இல்லை, அதில் வந்து அதிருப்தியானவர், திருப்தி இல்லாதவங்க வந்து அந்த அற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்கள் வந்து ஈர்த்தது எதுனா ராமகிருஷ்ண மிஷன் தான் ஈர்த்திருக்கு. 1886 இவர் இறந்துட்டார். யாரு? ராமகிருஷ்ணர் வந்து இறந்துட்டார். அவரோட சீடர்கள் வந்து ஒரு மத சார்ந்த சமூகமாக அமைத்து கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரோட போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதியும் பரப்பும் பெரும் பகுதியை வந்து மேற்கொண்டாங்க. அந்த பணியில பின்புலமாய் இருந்தவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர். கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி, அதாவது கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். ராமகிருஷ்ணா மிஷன் வந்து எதன் மூலமா எந்த அமைப்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நிறுவியிருக்காரு. ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணிகளை நிறுத்திக்கல. அதாவது சமயத்தை பேஸ் பண்ணி மட்டும், அதாவது தனது பணி வந்து சமய செயல்பாடுகளோடு மட்டும் நிறுத்திக்கல, மக்களோடு கல்வியறிவு மக்களுக்கு வந்து கல்வியறிவு கொடுக்கறது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின்படி நிவாரண பணி மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளும் வந்து செயலூக்கத்துடன் வந்து ஈடுபட்டுச்சு. சுவாமி விவேகானந்தர் பற்றி அடுத்தது பார்க்கலாம். பின்னால சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திர தத்தா 1863 1902 வரைக்கும் இருந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடராக இருந்திருக்காரு. படித்த இளைஞரான அவர் வந்து ராமகிருஷ்ணர் கருத்துக்களால் கவரப்பட்டு மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத அவர், அதாவது மரபு சார்ந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவ நிலைப்பாடுகளை மனநிறைவு அவருக்கு பிடிக்கல. அதனால அவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் தான் நடைமுறையில் இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் தான் அந்த கோட்பாட்டை தான் பரிந்துரைக்கிறாரு. மதத்தோடு தொடர்புடையது என்று ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களும் அதாவது மதத்தோடு தொடர்புடையது தான் நம்ம சொல்லக்கூடாது. நிறுவனங்களும் பாதுகாக்கும் மனப்பாங்கை அவர் கண்டனம் செய்கிறாரு. இந்த மதம் பேஸ் பண்ணியிருக்கு இந்த நிறுவனம், அப்போ வந்து அதை வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் செய்யணும்னு சொல்கிறாரு. பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், அதாவது இது பண்பாட்டு தேசியத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்து சமூகத்திற்கு புத்துயிரளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் வந்து விடுக்கிறாரு. இந்து சமூகத்திற்கு புத்துயிரளிக்கிறதுக்கு அவருடைய சிந்தனைகள் வந்து பொருள் உத்தியில மேலை நாட்டு செய்திருந்த சாதனைகளை கண்டு, அதாவது என்ன பண்ணுறேன்னா மேலை நாட்டு வந்து நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்களோ அதை வச்சுட்டு நம்மளால முடியாது அப்படிங்கிறாங்க இல்லையா. பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகள் கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னம்பிக்கை ஊட்டுவதா இருந்துச்சு. 1893 என்ன பண்ணுறான்னா சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் பற்றி எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா இந்து சமயம், அதே மாதிரி அதில் இருக்கும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிகள் வந்து பெரும் புகழ் தந்தது. இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட அதாவது இந்து சமய இதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட மக்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குல கலந்து கொள்ள கட்டாய அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவேகானந்தரோட செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களையே
அதாவது அவரோட கருத்துக்கள் வந்து மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை வந்து ஏற்படுத்திச்சு. அந்த டைமில் வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இந்த இளைஞர்கள் வந்து பலர் வந்து விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை பார்த்தீங்கன்னா ஹச்பி பிளவாஸ்கி 1831 1891 வரைக்கும் மற்றும் HS ஹால்காட் வந்து 1832 1907 வரைக்கும் பிரம்ம ஞான சபை வந்து 1875 அமெரிக்காவில் நிறுவப்பெற்றது அவங்களால. இந்த அமைப்பு பின்னாடி 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டுச்சு. பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூலகத்தை பிரம்ம ஞான சபை என்ன பண்ணுதுன்னா இந்து செவ்வியல் நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகிய படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டிச்சு. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றுச்சு. இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் வந்து மறைநூல்களின் மீது, அதாவது இந்து மறைநூல்களாக இருப்பாங்க இல்லையா, அதில் மேலை நாட்டவர்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்து அளப்பரிய பெருமிதத்தை ஏற்பட்டுச்சு. அதை பற்றி கற்றுக்கிட்ட வந்து பெருமிதத்தை ஏற்பட்டுச்சு. அன்னி பெசன்ட் பங்களிப்பு. ஆல்காட் வந்து 1907 வந்து இறந்த பிறகு இந்த அமைப்பின் தலைவராக இருந்தவர் வந்து அன்னி பெசன்ட். 1847 1933 தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடர்ந்து இந்த இயக்கம் வந்து செல்வாக்கு பெற்றுச்சு. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற தன்னாட்சி இயக்கம் சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்து பிரம்மஞான சபை கருத்துக்களை வந்து தன்னுடைய நூல்களான செய்தித்தாள்களான நியூ இந்தியா, காமன்வீல்ல வந்து அவர் பரப்பினார். அடுத்தது இதெல்லாம் பரப்பியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து ஜோதிபா பூலே. ஃபஸ்ட்டு வந்து சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து ஜோதிபா கோவிந்தராவ் பூலே. ஃபுல்லாக கூட கேட்கலாம். ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. மகாதேவ் கோவிந்த ராவ் பூலே வந்து 1827 மகாராஷ்டிராவில் பிறக்கிறாங்க. மகா ஜோதிபா. ஓகேங்களா. அவர் 1952 எப்போ வந்து 1852 ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை வந்து பூனேவில் திறக்கிறாரு. இவரோட புக்கு பார்த்தீங்கன்னா இவரோட அமைப்பு வந்து சத்திய சோதக் ஜோதிக்காக வந்து சோதனை கிடைக்குது, சத்தியமாக சோதனை கிடைக்குது அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க. சத்திய சோதக் சமாஜ். உண்மையை நாடுவோர் சங்கம். சோதிக்கிறாங்க, நாடி போகிறாங்க. உண்மையை நாடுவோர் சங்கம் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி என்ற அமைப்பை வந்து பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடையும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்கு தான் நிறுவனாங்க. பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையிலும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவனாங்க. பூலே வந்து குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாரு. ஒன்று எதிர்க்கிறாரு, ஒன்று ஆதரிக்கிறாரு. குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாரு. ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களோட பெண்கள் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென ஒரு விடுதியும், விதவைகளுக்கான காப்பகம், பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதி, விதவைகளுக்கான காப்பகத்தை உருவாக்குறாரு. அவர் எழுதிய குலாம்கிரி அடிமைத்தனம் அப்படிங்கிற பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாராயணகுரு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்திருக்காரு. நாராயணகுரு 1854 1928 வரைக்கும் மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ். நாராயணகுரு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், மலையாளம், கேரளானாவே மலையாளம், அப்போ சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்திருக்காரு. பயங்கரமான சாதிய கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துயரங்களையும் கண்டு வெதும்பிய அவர் மக்களோட மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கிறாரு. அவரது மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபால யோகம், இதுலேயே வரும் பாருங்க, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபால யோகம்ங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. அருவிபுரங்கிற ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டுறாரு. அது அனைவருக்கும் அர்ப்பணிக்கிறாரு.
குமார ஆசன், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனையால் என்ன பண்ணுறாரு, தூண்டப்பெற்று இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றாங்க. யார் யாருன்னா குமாரன் ஆசன், டாக்டர் பால்பு. ஓகேங்களா. அடுத்தது ஐயங்காளிங்கிற வந்து 1863 திருவனந்தபுரத்தில், ஐயங்காளி திருவனம், காளி இருக்கிற இடம் வந்து வனமாக இருக்கும். அப்போ 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் வந்து விவேகானந்தர் பிறந்த வருஷம். ஓகேங்களா. வெங்கனூர் அதாவது அந்த இடத்துல வெந்து போய் இருக்கான். காளி இருந்தாவே ஹீட்டாக இருப்பாங்க. அப்போ வெந்து போய் இருக்கு. நான் வெங்கனூரில் பிறந்திருக்காரு. அப்போது அப்பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசரோட ஆட்சி பகுதியாக இருந்திருக்கு. குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதி பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றினிச்சு. பின்னர் அவர் வந்து பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளுக்கு கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினாங்க. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் யாரு, ஐயங்காளி. அவர் 1907 சாது ஜன பரிபால, காளினாவே பயங்கரமாக இருக்கும். இவர் வந்து ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. சாது ஜன பரிபால சங்கம்ங்கிற ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் தான் சாது ஜன பரிபால சங்கம், அசோசியேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த போர் என்ற அமைப்பை வந்து நிறுவினார். இது வந்து பார்ட் 2. ஓகேங்களா. இதோட இந்த பார்ட் 2 வீடியோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.